திமுக சொல்வதைத்தான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் செய்கிறார் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் விரோத போக்கை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். டி.கே. சிவக்குமார் அவர்கள் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவர்களும் செய்வார்கள். டி.கே. சிவக்குமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரிதான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்கிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரிதான் கருணாநிதி காலத்திலே அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவே செய்கிறது. இந்த வார்த்தை, அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல உள்ளது. நேற்று காலை முதல்வர் பல தரப்பு ஆலோசனையை முடித்துவிட்டு முதல்வர் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதியமே நம்மளுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி வரும் வழக்கறிஞர் திரு உமாபதி அவர்களும் தெரிவித்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்துல பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க?